அனுபவிச்சு நடிச்ச படம் எது? படம்னு சொல்ல போனா ரசிகன்ல அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு. அதாவது பொண்ணு நினைச்சு மாமியாருக்கு பாத்ரூம்ல சோப் போட்டுருக்கு. அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். தாவேக்கா ஃபங்க்ஷன் நடக்குது, அது தாவேக்கால ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடக்குதுன்னா இது இல்லாம நடக்காது. உயிரிழப்பு இல்லாம சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு உருட்டை என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. எந்த ஒரு பகுதியிலும் பொதுமக்கள் அப்படி இடமாற்றக்கூடிய சூழல் இன்னும் ஏற்படல. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி தேக்கம் பெரிதாக ஏற்படவில்லை. இப்பவே இந்த உருட்டுறீங்கன்னா எங்க அப்பா காலத்துல எவ்வளவு உருட்டிருப்பீங்க, எங்க தாத்தா காலத்துல எவ்வளவு உருட்டிருப்பீங்க. டேய் இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். 2 நாட்களாக மழை வந்துட்டு இருக்கு. இங்க சரியா ரெஸ்பாண்ட் பண்றாங்களா இங்க எல்லாருமே? உங்களுக்கு எல்லாருமே நல்ல முறையில இப்ப இல்ல, இந்த வருஷம் பூராவுமே பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் மழை வருதுனாலே பயம் வந்துடும் எங்களுக்கு. எப்படா நம்ம தண்ணி உள்ள வரும்ன்றதே தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த வருஷம் இப்ப பெஞ்சிருக்கிற மழையில எங்களுக்கு ஒரு மக்கு தண்ணி கூட எங்க வீட்டு முன்னாடி நிக்கல. இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட். தமிழ்நாட்டுல மொத்தமாவே 8 கோடி மக்கள் தான் இருக்கிறாங்க. அந்த 8 கோடி மக்களுக்கும் சின்னதா ஒரு போட்டு வாங்கி கொடுத்திருந்தா கூட 4000 கோடி ரூபாய் கணக்கு அமைச்சிருக்கலாம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? 4000 கோடி ரூபாய் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அதை வச்சுதான் மோட்டார் செட் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, என்ன நீ ட்ரை பண்ற ஒண்ணும் நடக்காதுடா. ஆமா 4000 கோடி எங்கன்னு 4000 கோடி போய் கேட்க சொல்லுங்க. 4000 கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆடிட்டிங் செக்ஷன் இருக்குது. அவன் அவ்வளவு அறிவுபட்சம் தானே. தமிழ்நாடு அரசினுடைய கருவூலத்தினுடைய ஆடிட்டிங் செக்ஷன் இருக்குது. எந்தெந்த துறைக்கு எத்தனை கோடி ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு அங்க போய் சம்மரி கேட்க சொல்லுங்க. சம்மரி கேட்க துப்பு இல்லாத தற்குறிங்க. 4000 கோடி எங்க இல்ல சார். எல்லா சாலைகளிலும் கால்வாயிலும் இந்த மாதிரி கட்டமைப்புல இருக்கு சார். அவங்களுக்கு தெரியாது சார். வீட்டுல அப்பா அம்மாட்ட கெஞ்சி கூத்தாடி 100 200 காசு வாங்கி சினிமா பாக்குற கபோதிங்க எல்லாம் பேசக்கூடாது. விடுங்க, டென்ஷன் ஆகாது. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். மக்களே, 4000 கோடி ரூபான்றது நம்மளோட வரி பணம். இதை நம்ம தான் கேள்வி கேட்கணும். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்தது உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. அதாவது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகமான தண்ணி உடனடியா பாத்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங்ல உங்களுக்கு அலாரம் அடிக்கும். அது போக பாத்தீங்கன்னா ERT என்ன சொல்லக்கூடிய எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் உடனடியா உங்களுக்கு நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. யாத்தா கேரியர் முச்சான் 100 ரூபாய் வித்தா கூட உங்க படத்தை பாக்கிறதுக்கு ஆள் இல்ல. அந்த நாய் படத்துக்கு ரொம்ப வாடுறானே. 200 ரூபாய் குத்து பாருங்க எவ்வளவு ஷோ ஃபுல்லா இருக்கு பாருங்க. 2 மணி நேரத்துல ஷோ ஹவுஸ் ஃபுல்லு. அங்க பாருங்க கூட்டத்தை பாருங்க எவ்வளவு எத்தனை ஷோ ஃபுல்லா இருக்கு. சோறு தானே திங்கிற வேணா அசிங்கம் கேட்டுவேன். பாத்துக்க, அறிவு கெட்டவனே, மானம் கெட்டவனே, உனக்குதான் இல்லையா நான் சொல்றது? தற்கொலைன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆச்சரியக்குரிய நான் ஏத்துக்கிறேன். நடிக்க தெரியாது, பெரிய நடிகரா இருக்காரு, ஆச்சரியம் தானே. புரியலையே சொல்றேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சூர்யாவோட வருவார், பரிதாபமா இருப்பாரு. சூர்யா அடிச்சு ஸ்கோர் பட்டு போவார். குஷி படத்துல ஜோதிகா வருவாங்க. இந்த பாப்புங்கிற பாட்டு பாடும்போது இவர் பரிதாபமா நிற்பார். அந்த பொண்ணு அந்த பாப்புங்கிறத ஒரு 10 வகையான உணர்ச்சிகளை காட்டும். இவர் பாப்பு அப்படின்ட்டு போவாரு. அப்படியா செய்து இப்படிப்பட்ட ஒரு ஆள் பெரிய நடிகரா இருக்காரு, பெரிய ஸ்டாரா இருக்காருன்னா அது பெரிய ஆச்சரியம் தானே. அவரே ஒரு ஆச்சரியக்குறி தான், சந்தேகமா இல்லை. அவர் கரெக்டா தான் சொன்னார். நீங்க கூட நடிகரா உங்களை அக்செப்ட் பண்ணிருக்காங்கிறது மிகப்பெரிய வியப்பு தான். அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி அழுகாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுக முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா? வணக்கம் வள்ளுவர்னா, நான் தமிழ்நாட்டோட அடுத்த CM. அறிவற்ற தலைவன் பால் அண்டினார் மக்கள் மனம் மானம் உயிர் மீட்டல் அறிவு. இப்ப நான் என்ன சொல்றேன்னு இப்படி வச்சுட்டு போறேன். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். 10 லட்சம் ரூபாய் காரையே நம்ம அவ்வளவு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவர் தான் ஓட்டணும்னு நினைக்கும் பொழுது 10 கோடி மக்கள் இருக்கிற ஒரு ஸ்டேட்டை ஒரு வார்டு உறுப்பினராக கூட ஆகாத ஒருத்தர் ஆழ்வார்னு நினைக்கிறது எந்த வகையில சரி பண்ணுவார்னு நினைக்கிறது எந்த வகையில உயர்ந்த சிந்தனை? எனக்கு புரியல. எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாமா? நீ கேட்டது கரெக்டான கேள்வி. அவர் கேரளா இருந்து இறங்கி வராரு. ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அவர் பக்கத்தில் இறக்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்றாரு, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு கை காமிக்கிறப்பல
அந்த நடுவில் அந்த இது மாதிரி வேலி மாதிரி போட்டிருக்காங்க. ஆடியன்ஸ் யாரும் வரவில்லை. கை காமிச்சிட்டு வந்துட்டாரு. அந்த வேலியை பிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடி வராங்க. எல்லாருமே இவரை பிடிச்சிக்கிட்டு ஓடுறோம். நாங்கள் கேரவன் எடுத்து விட்டோம். எல்லாம் கேரவன் வந்துட்டாங்க. கேரவன் வந்துட்டு ஃபோட்டோ கேட்குறாங்க. இவரு என்ன மட்டும் உள்ளே கூப்பிட்டு யாரையும் அனுப்பாத அதை சொன்னேன். சரி ஓகே சார். இறங்கும்போது சொல்கிறார், பார்த்தியா நம்மளோட கெத்து, நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம, அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். அது இவரே பிளான் பண்ணி புரியுதுங்களா? சும்மா இருந்த ஆடியன்ஸை உசுப்பேத்தி விட்டு இவர் கேரவன்ல ஏறிட்டாரு. படிக்காது காட்டாம புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிப்பியா? படிக்கிறது. DMK no 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 மகாமிஷி பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் லக்கி வந்துட்டாயா आय चाहिए चाय बोलो चाहिए. நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பரங்குன்ற முருகனுக்கு மலை மேல கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு கூட அரசாங்கம் அனுமதிக்கிறதுக்கு மனசு வரல. நீதிமன்ற தீர்ப்பை ஏத்து உடனே மேல்முறையீடு போயிருக்காங்க. ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி, ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஆட்சி. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அந்த ஊர் மக்களுக்கு இஸ்லாமியர்கள் மேலேயோ இல்ல மாற்று மதத்தின் மீதோ எந்த விருப்பும் எந்த சண்டை சச்சரவும் கிடையாது. அவங்க வழிபாட்டு முறையை பின்பற்றிட்டு சுமூகமா தான் இருக்காங்க. ஆனா இவங்க அந்த சம்பந்தமே இல்லாத, அந்த இடத்துக்கு தொடர்பே இல்லாதவங்க வந்து கலவரத்தை தூண்ட பாக்குறாங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? இன்னைக்கு ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படின்னா, மதுரையில கலவரம் பண்ண வந்த ஒரு பொறுக்கி கூட்டத்தை தமிழ்நாடு காவல்துறை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. அந்த தடுத்து நிறுத்தின நடவடிக்கையை பாராட்டி அங்கு சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் காவல்துறையை கைத்தட்டி பாராட்டி இருக்கிறாங்க. சபாஷ் மாமா, சபாஷ். ஐயா சுப்பிரமணிய சாமி கடவுளே, ஓ மலையில தீபம் சொல்லி நீதிமன்ற உத்தரவு கொடுத்து எங்க போலீஸ்காரங்க இந்த அரசாங்கத்தை ஆளுங்க தீபத்தை அனுமதிக்கல. இவங்க என்ன கேக்குறாங்க? ஏன்டா தீபம் ஏத்தினாலே சங்கியாடா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? தீபம் ஏத்தனா சங்கி இல்லடா. தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபம் ஏத்துறவன் கடவுள் பக்தன், தர்கா முன்னாடி தீபம் ஏத்துறவன் சங்கி அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் தீபம் ஏத்துறதையே இன்னைக்கு எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா இதை விட மோசமான ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நமக்கு வேண்டுமா? ஸ்டாலினுடைய ஆட்சி நிச்சயமா இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அவங்க கிடக்குறான் நம்ம இரண்டி. முன்னேற்ற கழகம், குறிப்பா முதலமைச்சர், நான் இன்னைக்கு சொல்லல, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தை நான் உபயோகப்படுத்தினேன். அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபிச்சு கொண்டு. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா இருக்கு. இல்ல கொடுமை என்னன்னா, இது வரைக்கும் ராஜ்மோகன் வந்து வரவேற்கிறப்ப கட்சி தலைவர் வரார், அவர் வரார், இவர் வரார். 49 பேர் காசு கொடுத்ததுக்கு அப்புறம் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல அவர் எப்படி வரவேற்கிறார் அந்த விஜய? தர்மத்தாயின் தவ புதல்வரே, தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே, வருக வருக வருக. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். 41 உயிரை விழுங்கிய நாயகனே, 40 நாள் தலைமறைவாக இருந்தவரே, வருக வருக. நெக்ஸ்ட் கரூர் மக்களை காவு கொண்டவரே, ஓடுகாலி பட்டம் பெற்ற மூதேவி தலைவரே, வருக வருக. அற்புதம், ஆவாரம், மக்களை கேனைகள் என்று நினைக்கும் தற்குறி தலைவரே, பிரஸ் மீட் ஓட்ட நாயகனே, வருக வருக. தற்குறி கூட்டத்தின் தலைவனாக இருக்கும் தற்குறி ப்ரோ மேக்ஸ் தலைவரே, வருக வருக வருக. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? 41 பேர் காசு கொடுத்த பிறகு தர்மத்தாயின் தவ புதல்வர். அதுக்கு முன்னாடி அவர் தர்மத்தாயின் தவ புதல்வர் இல்ல, தர்மமா
41 பேர் காசு கொடுத்தா தர்மம் பிச்சை. அப்ப நீங்க காசு கொடுத்து அதை வாங்கணும்னா கொச்சப்படுத்துற மாதிரி தான். கண்டிப்பா தர்மம் கொடுத்துட்டீங்களா, நீங்க பிச்சை போட்டீங்களா? தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பாத்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. ஒருத்தனுக்கு பிறந்ததா இப்ப ஏறி என்ன பாருங்க குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் இருக்காங்க, எங்க திரும்புங்க. கர்ம என்ன இப்படி நாடுது குருநாதா, மாட்டு ஐட்டத்தையும் மனித ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. வேற செய்தி தான், அதான் நாங்களும் சொல்றோம். நேற்றைக்கு கூட பாருங்க, ஒரு ஊடகத்தில் வந்த செய்தி, கோயம்புத்தூர்ல நாங்க வந்து ஒரு அது என்ன இடத்துல இல்ல அதாவது இடம் பேர் தெரிய மாட்டேங்குது. இதுக்கு மேல ட்ரை பண்ணா அது ஒரு முட்டாளால தான் முடியும். அதனாலதான் இவர் ட்ரை பண்ணாரு. சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு உருட்டை என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. எந்த ஒரு பகுதியிலும் வந்து பொதுமக்கள் அப்படி இடமாற்றக்கூடிய சூழல் வந்து இன்னும் ஏற்படல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தண்ணி தேக்கம் பெரிதாக ஏற்படவில்லை. இப்பவே இந்த உருட்டீங்கன்னா எங்க அப்பா காலத்துல எவ்வளவு உருட்டிருப்பீங்க, எங்க தாத்தா காலத்துல எவ்வளவு உருட்டிருப்பீங்க. முட்டா பயலுங்களை கூப்பிடுங்க. சொம்ம தாவேக்கான்னு என்ன நினைச்சுறீங்க? தருதலைங்க, தற்குறிங்க, முட்டா பயலுங்க. அவனுங்களை போய் இந்த காலத்துல சார் அவனுங்களுக்கு மழைன்னா வீட்டுல கவுத்தாப்பால் போட்டு நிற்பானுங்க சார். அவனுங்க வந்து மீடியா போட்டு உக்காந்து ரீல்ஸ் பாத்துங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்லலாம் ஏது சொல்லலாம் அப்படி பாப்பானுங்க. அவங்களுக்கு நிஜ கலத்துல கால் வைக்கிற தகுதி திமுக காரனுக்கு மட்டும்தான். தம்பி சொல்லுடா, இரியா எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? 10 லட்சம் ரூபாய் காரையே நம்ம அவ்வளவு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவர் தான் ஓட்டணும்னு நினைக்கும் பொழுது 10 கோடி மக்கள் இருக்கிற ஒரு ஸ்டேட்டை ஒரு வார்டு உறுப்பினராக கூட ஆகாத ஒருத்தர் ஆழ்வார்னு நினைக்கிறது எந்த வகையில சரி பண்ணுவார்னு நினைக்கிறது எந்த வகையில உயர்ந்த சிந்தனை எனக்கு புரியல. எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாமா? நீ கேட்டது கரெக்டான கேள்வி. அது என்ன சாதாரண விஷயமா? ஒரு அரசும் ஒரு நிர்வாகம் என்கிறது. நீங்க ஒரு 5 வருஷம் ஒரு எம்எல்ஏவா இருந்து ஒரு கட்சியோட சட்டசபைக்குள்ள போய் உட்கார்ந்து அங்க என்ன நடக்குது பிராக்டிஸ் பண்ணுங்க. மினிமம் 5 இயர்ஸ் பண்ணுங்க. அப்புறம் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம பண்ணலாம். நீங்க அதுதானே சார் ஒரு சார் ஒரு எந்த ஒரு பயிற்சியும் இல்லாம 5 கோடி ரூபாய் இருக்கிறதுக்காக ஒருத்தன் கேமரா எடுத்துட்டு நான் படம் எடுக்கிறேன்னு கிளம்புனா நீங்க ஒத்துக்குவீங்களா? என்ன விஷயம்? இதை விட எளிமையா யாரும் ஒரு கேள்வி கேட்க முடியாது சார். நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய பெயர் பாபா லால் தாஸ். இவர் யார் என்றால் இவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். எங்க இருக்கிற பிரச்சனையும் உத்தரப்பிரதேச இருக்கிற பாபா லால் தாஸ் என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்டா இவர் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாபரி மஸ்ஜித் அந்த மசூதியை இடிப்பதற்கு முன்னாடி அங்க சின்னதா ஒரு ராமர் சிலை இருந்தது இல்லையா, அந்த ராமர் சிலையை பூஜிக்க நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட பூசாரி இவர். இந்த பூசாரி அந்த மசூதி இடிப்பதற்கு முன்னாடி மீடியா கொடுத்த பேட்டியில எல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மசூதியை இடிக்க வேண்டும் அப்படின்றது இங்க உள்ள இந்து மக்களின் விருப்பமே கிடையாது. ஏன்னா ஆண்டாண்டு காலமாக இங்க இந்து மக்களும் இஸ்லாமியர்களும் ரொம்ப ஒற்றுமையாக அவங்கவுங்க இடத்துல பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க, வழிபட்டு இருக்காங்க. இங்க இந்த கலவரத்தை உண்டு செய்பவர்கள், இந்த பிரச்சனையை கிளப்புவர்கள் இந்த ஊர்க்காரங்களே கிடையாது. இவங்க வெளியூர்ல இருந்து வந்து வசூல் வேட்டையாகவும் அரசியல் லாபத்தை தேடவும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. இந்த விஷயத்தை, இந்த உண்மையை நான் எப்போதும் எங்கும் அமலப்படுத்த தயார் அப்படின்னு எல்லா ஊடகத்துக்கும் சொல்றாரு. இது தொடர் பிரச்சாரமா செய்யறாரு. அந்த ஆட்டை புடிச்சு தலையில ஒரே போட்டு ரெண்டாக்கிருங்க. இந்த கலவர கும்பல் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த மசூதியை இடிப்பதற்கு முன் அவரை சுட்டு கொன்று விட்டார்கள். பாத்துக்கோங்க, ஒரு இந்து கோயிலின் பூசாரியை சுட்டுக் கொண்டு விட்டுதான் இவர்கள் கலவரத்திலே அங்க தொடங்கினாங்க. யாரு? அந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாத வெளியூர்ல இருந்து வந்த இந்த கலவர கூட்டம் பூசாரியை கொன்று விட்டு கலவரத்தை தொடங்கி வைத்தது. நான் செஞ்ச இந்த உதவிக்கு ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில நல்ல பாப்புலாரிட்டி வரும்ல. மாட்டிக்கிட்டா பேப்பர்ல கூட வரும். மாட்டிக்கிறதா? வாட் யூ மீன்? அதாவது பத்திரிகாரங்கிட்ட இந்த மேட்டர் மாட்டிச்சுன்னா பேப்பர்ல கூட வரும். அப்படி சொன்னியா? நீங்க என்ன சாதனை செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்தியா அதிமுக ஆட்சி விட்டுட்டு போறப்ப -0.03 இதுதான் ஜிடிபி. கேட்டா கொரோனா சார் அப்படிம்பாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தப்பையும் கொரோனா தான் இருந்துச்சு. 0.03ல இருந்த ஜிடிபியை 7.63% கொண்டு வந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த பார், என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உன் வேலையை நீ பாரு. என் வேலையை தாண்டா பாக்குறேன். நிறைய தொழில் முதலீடுகள் நடத்துறீங்க. இப்ப சொல்ற புள்ளிவிவரம் நான் சொல்லல. அதிமுகவும் அதிமுகவில் மண்குதிரை ஏற நினைக்கிற பாஜக ஒன்றிய சர்க்கார் கொடுத்த புள்ளிவிவரத்தை நான் சொல்றேன். இந்தியாவில் தொழில் முதலீட்டில் முதலிடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்க இங்க இல்ல, நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவர் சார். தொழில் முதலீடு ஊக்குவிப்பில் இந்தியாவிலேயே 2வது இடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. தனிநபர் வருமானத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் 2வது இடம், வருமானத்தின் அடிப்படையில் முதலிடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். கல்வியில என்ன பண்ணிட்டீங்க?
கல்வராயன் மலையில் இருக்கிற ரேவதி, கல்வராயன் மலையில் இருக்கிற என் தங்கை ரேவதி பழங்குடியின பெண் சொன்னாலே, எங்க அப்பா இல்ல, எங்க அம்மா இல்ல, என் தாத்தா இல்ல, ஆனா கலைஞர் தாத்தா அப்ப எங்க மலையில கட்டின பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளியில நான் படிச்சேன். இன்னைக்கு ஐஐடி போறேன். இதுதான் சார் கல்வி. ஆமா சொன்னாக்கல போதில் பார்த்து உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டது. அந்த நிகழ்வில் நாங்க பேசினா சுயபெருமைன்னு சொல்லலாம், மற்ற மாநில முதல்வர் பேசினா சொல்லலாம். அந்த குழந்தைகள் வந்து சொன்னார்கள், அந்த பிள்ளைகள் வந்து பேசினார்கள். ஒரு பிள்ளை, என்னம்மா நான் முதல்வன் திட்டத்துல ஜப்பானுக்கு போறியாமே, உனக்கு ஜப்பான் மொழி தெரியுமான்னா அந்த பிள்ளை ஜப்பான்ல பேசின காட்சியை நாம் இங்க பார்த்தோம். முடிதான் நடத்திருந்தா மூளையமா நடத்திருக்கு உனக்கு. அங்க என்ன பார்வை? உனக்கு அறிவில்லை, உன் பிள்ளைக்கு அறிவில்லை. சுதந்திர இந்தியாவில் இதை நான் சொல்லல, ஒன்றிய பிரதான் சொல்றார். ஒன்றியத்திலேயே இந்திய மாநிலத்திலேயே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எலிமெண்டரியில 99.9% சார். சுதந்திர இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் பெற முடியாத வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றிருக்கு. அந்த மாநிலத்துக்கு தான் நீங்க 2000 கோடி நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி போடா, மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு? போ. நிதி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்தி படிங்கன்னு. நீங்க வேறு முதலமைச்சரா இருந்திருந்தா கால்களினால் முதலமைச்சரானவர் என்ன செய்திருப்பார்? மும்மொழி தேவைன்னு ட்வீட் போட்டிருப்பார். என் தலைவன் சொன்னா, நீ 2000 கோடி இல்ல, 5000 கோடி இல்ல, 10,000 கோடி கொடுத்தாலும் என் மண்ணை அடகு வைக்க மாட்டேன்னு சொன்னது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ரொம்ப சந்தோஷப்பா, நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே சார். கல்வியில் முதலிடம். மருத்துவத்துறையை பத்தி கொச்சைப்படுத்தினாங்க. அந்த மருத்துவத்துறைக்கு முதல்ல அனுமதி கொடுக்க வேண்டியது, லைசன்ஸ் கொடுக்க வேண்டியது நீங்க பக்கத்துல கூட்டணி வச்சிருக்கிற பாஜக தான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாராசூட்டிக்கல் தான் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும். அவங்க லைசன்ஸ் கொடுக்கணும். இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பிறந்த குழந்தை இறப்பு இந்தியாவிலேயே குறைந்தது 99.8% குறைத்திருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இத நான் சொல்லல, மத்திய அரசு சொல்லுது. இந்த கட்சியை சார்ந்தவன், என் முதலமைச்சரை பெருமையாக பார்க்கிறேன். என்ன தெரியுமா? தி இன்னோவேட்டிவ் லீடர். நீங்க சொல்றீங்கல்ல, ரஷ்யா புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டான். என் தலைவனுக்கு செய்தி வருது, 14 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த புற்றுநோய் மருந்து போட்டா பெண்களுக்கு எதிர்காலத்துல புற்றுநோய் வராதுன்னு சொன்ன உடனே 38 கோடியை இமீடியட்டா ஒதுக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 14 வயதுக்கு கீழ் இருக்கிற பெண்களுக்கு புற்றுநோய் தடுப்பு மருந்து இலவசம் அறிவிச்சிருக்கோம். இந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சிக்கும் இந்த 4.5 ஆண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இப்படி ஒப்பிட்டீங்கன்னா, மலை எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.